வணக்கம். சாப்பிட்டீங்களா? இந்த அம்மா இப்படி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருக்காம அவங்க மாதிரி நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஆசிரமங்கள் வந்துருக்கு தானே, அங்கே விட்டுருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் டைம்கள் போகும். அப்போ அங்கே விடலாம் தானே. நான் பூட்டி வச்சு தான் போகிறேன். இந்த ஒரு தாய்க்குமே வந்து இந்த ஒரு நிலைமைகள் வந்து வரக்கூடாது. எங்களுக்கே ஒரு மாதிரியா போயிருந்தது. என்ன சொன்னால், பெற்ற தாயே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போகிறோம்னு சொன்னால் நம்ம போவோம். எங்களோட வாரீங்களா? வீட்டை வாரீங்களா? எங்கள்கிட்ட வீட்டை வாரீங்களா? போ. இப்போ அவங்களுக்கு வாய் சொல்லுங்க. அவங்களுக்கு வாய் சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த காசு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு பதிலாக காசு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களை நாங்கள் கூட்டி போக போகிறோம். காசு அவங்கள்ட்ட கொடுங்க. காசு நீங்க வச்சுக்கொள்ளுங்க. பாட்டி எங்களோட வர போறீங்களா? அவங்களோட போறீங்களா? வணக்கம். இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரேக்லாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக ஒரு குடும்பத்திற்கான ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அதாவது மட்டக்களப்பு ஊரணி பகுதியில் வந்து செய்திருந்தோம். 95 வயசு அம்மாவை வந்துட்டு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இருக்கிறதா சொல்லி, காரணம் வந்து அவங்களோட சிச்சுவேஷன், அப்படி அவங்களோட நிலைமைகள்னால பெற்ற பிள்ளையை வந்துட்டு தாயை வந்து கைவிடாமல் பார்த்துக்கொள்ளணும். ஆனாலும் வந்து அவங்களுக்கான வேலைகள் இருக்கிறதுனால சூழ்நிலையின் காரணம் வந்து தாயை வந்து வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அவங்க வெளியில் போகிறவங்க. ஸோ போன உடனே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்து அந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்ட உடனே அதுக்காக தான் நாங்கள் ஓடோடி போய் அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ போனதுக்கு அப்புறமா தான் விளக்கமாக விரிவாக எல்லா விஷயங்களுமே வந்து தெரிய வந்தது. ஸோ அப்படி இருக்கையில் என்ன சொல்கிற, உண்மையில் எங்களுக்கு ரொம்ப மனசங்கடமாக போயிருந்த நிலைமையை வந்து நேரில் போய் பார்க்கும்போது, அப்போ அவங்களோட நிலைமை குறித்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் அவங்களுக்கான ஹெல்ப் சேர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து அவங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் வந்து உண்மையில் இந்த வீடியோ வந்துட்டு புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களோட பழைய அந்த ஒரு வீடியோ வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களோட பழைய வீடியோவோட இன்ட்ரோ வந்து காண்பிக்கிறேன், அதை பார்த்துருவாங்க. ஐயோ ஐயோ அம்மா, என்னம்மா இது? ஐயோ ஒழுங்குங்க. ரெண்டாவது நாள் வந்து உண்மையில ஒரு வித்தியாசமான உதவி என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் உதவி செய்ய போறவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்ப நீ ஒன்று நடக்குதா? அதானா எல்லாரும் வந்து கை தாராங்களா? அவங்க யாரு? அம்மா அம்மா அம்மாண்டு சொல்லு. இப்ப நான் எனக்கு அவ என்னை அம்மாண்டு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாய் வந்து ஒரு தாய்க்கு கேட்கிற உதவி அப்படின்னு சொல்லலாம். எல்லா சகோதரமும் இருந்த ஒரு சகோதர அம்மாவை பார்த்ததும் இல்லை. நான் காலில் விழாத அளவுக்கு போய் எல்லாத்தையும் கெஞ்சி என்ன திருத்தி போட்டாங்க. ஒரு இடத்துக்கு போவேன், இதை விட்டு போறேன், இந்த கதவை பூட்டி தான் நான் போறேன். நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு வரேன். என் பேர் சொல்லுவாங்க, உங்களோட அம்மா அங்க உடுப்பு வைக்க தூக்கிட்டு இருக்கா, அஞ்ச நிக்கிறா, உள்ள பார்க்க பாவமா இருக்கேன். ஒரு புடி சோற தாக்கி பெத்த தாய் நம்மட எவ்வளவோ கெஞ்சி பார்த்து கேட்டு அல்ல விழாத அளவு அவட பிள்ளைகள்கிட்ட கேட்டுட்டேன். இனி அவங்கள்ட்ட போறதுக்கு எனக்கு ஒரு இதுக்கும் இல்லை. அந்த தாய்க்கு நான் எங்க போனாலும் பதறி விழுந்து வந்து கதவை திறந்துவாங்க. அம்மாண்டு இப்படி கட்டி பிடிச்ச அந்த தாய் ஆண்டு வாவையா இப்படி பழைய சட்டையில் போட்டா பேசாம இருப்பாங்க. நல்ல சட்டை வலிக்கட்டுட்டேன்டா, அம்மா போவாத ஒரு இடத்தையும் போவாதண்டு இதே கத்துட்டேன். என்னடா பூட்டி போட்டு போயிடுவேனே நான் நண்டு வந்து நான் எத்தனை மணிக்கு துறக்கிறனோ அந்த டைமுக்கு இது வழியா டாய்லெட்டுக்கு போய் வச்சிருப்பா, பாத்ரூம் போய் வச்சிருப்பா. என்ன செய்யற, எங்கட அம்மா தூக்கி தானே என்னைய வளர்த்திருப்பா. அன்றைக்கு இந்த தகரம் எல்லாம் நிறைய டாய்லெட் நான் என்னண்டு கழுவுறேன். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கணவர் செத்தது பிறகு நான் வீட்டு வேலைகளுக்கு தான் போய் வந்தேன். ஆனால் அது பிறகு அம்மாவால் நான் போகலாம் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஃபுட்டேஜை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு அம்மாவை தான் மறுபடியும் நாங்கள் சந்திக்க போகிறோம். இன்றைக்கி லைட்டாக வந்து நாங்கள் அவங்கள்ட்ட வந்து பேச போகிறோம். என்ன சொன்னால், அவங்கள வந்து எங்களோட வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பேசி பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து முழுசாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வந்துட்டு வீடியோ அரைகுறையாக பார்த்துட்டு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் வீடியோ வந்துட்டு முழுசாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே. வீட்டை பற்றியெல்லாம் வந்து பெருசாக சொல்ல வேண்டி இருக்க தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் இன்ட்ரோவில் இப்போ நான் காண்பிச்சிருப்பேன் அவங்கள்ட்ட போன வீடியோட இன்ட்ரோ. ஸோ அதில் வந்து பார்த்துருப்பீங்க. வந்து இப்போது அதாவது நம்ம அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமாவும் இப்போ வந்து அவங்களுக்குள்ளான ஒரு மாற்றங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க கேமராமேன் வாங்க, அப்புறம் உங்களை தனிமையில் விட்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ரைட். அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ரைட். அப்போ அன்றைக்கு நாங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் கேட்கலாம் வெட்டிருக்கீங்க இப்போ. கேட்கலாம் வெட்டி பிரியாணி சாப்பாடலாம் எடுத்து பின்னேற சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வெளியே வச்சு கேக் வெட்டி ஆக்கி தீர்த்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க அன்றைக்கு பிறகு. ஸோ இப்போ என்ன மாதிரி எப்படி போகுது இப்போ? பரவாயில்ல தம்பி. அதுக்கு பிறகு கொஞ்சம் வியாபாரம் துணி எடுத்து வச்சு கொச்சி காத்தூள் இப்போ வறுத்துட்டு அரைச்சிட்டு வரக்குள்ள நீங்க வரக்க மில் இருக்கி அரைச்சிட்டு வரக்கா நீங்க ரோல் எடுத்தேன். சரி பதில் பார்க்கலாமா இப்போ? ரைட். அதுல நிறுத்த கொடுக்குறது வெற்றி வாங்கிட்டோம். இப்போ அதுல லாபம் பெறும் அப்படி உங்களுக்கு? எனக்கு அவ்வளவு வித்தனண்டா 1000 ரூபா வந்து ஒரு அவ்வளோ வித்தேன். அது துணி துணி வித்தனண்டா அவ்வளவு துணி வித்தனண்டா எனக்கு 2000 ரூபா காசு வரும். அப்படி வரும். கணக்கா கொடுத்துட்டீங்க. 20ஆம் தேதி தருவாங்க காசு. காசு கொடுத்து இப்போ உடனே தரதில்லை. அப்போ கொடுத்துட்டு பிறகு தான் தருவாங்க. 20 நாள் அதுக்கு பிறகு தருவாங்க. ரைட். அப்போ இன்னைக்கு சமைச்சாச்சா? அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க? இல்லை இப்போ சமைச்சு முடிஞ்சது. என்ன சமையல் இப்போ? கனவா வண்டி சமைச்சு சோறுமாக்கி. ரைட். கிச்சன் வந்து தானே என்ன ரைட் தான் கிச்சனை பாருங்க. ரைட். கீழே தண்ணியெல்லாம் விடுற மாதிரி செஞ்சுருக்கேன்னு. போன வீடியோவில் வந்து கிச்சன்லாம் காட்டியிருக்க மாட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ இதுதான் கிச்சன். அப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு பிச்சை எடுக்கிறதுக்கு தானா உங்களோட காலில் விழுந்து நான் கேட்டதாம் என்று சில ஆக்கள் கழிச்சிருந்தாங்க. ஒரு சில ஆக்கள் சொல்லியிருந்தாங்க அவள் உண்மையை தான் அவளோட நிலைமையை சொல்லியிருக்கிறாள். என்னண்டா அவங்களோட அம்மா வச்சுட்டு நல்லா கஷ்டப்படுறாள் அதாலண்டு ஒரு சில ஆக்கள் சொல்லியிருக்காங்க. தம்பியாக்கள்கிட்ட இப்போ என்னட்ட ஒரு வருமானமும் இல்லை, இனி எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, தரமாட்டேன்ற அளவுக்கு தான் நான் தம்பியாக்களோட மூவ் பண்ணி கதைச்சி கொண்டு இருந்தேன். அப்போ நான் இதில் காலில் விழுந்து உங்கள்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லி அழுத சிலாக்கள் சொல்லியிருக்காங்க இங்கே பிச்சைக்கு போயிருக்காவு, அப்படி என்ன ரோட்டுக்கு போயிருக்கலாமே அவங்களோட அம்மாவையும் கூட்டித்தண்டு அப்படியும் கதைச்சிருக்காங்க. நான் சொன்னேன் இது கேவலம் இல்லை, நான் எனக்கு செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த தம்பியாக நான் ரோட்ல கொண்டு போய் நான் அம்மா எடுக்கல, இது இந்த தம்பியாக ரெண்டு நிலைமை எடுத்து சொன்னேன். நான் சொன்னேன். உங்களோட காது படம் அந்த செய்தி வந்ததா? சொன்னாக்கெல்லாம் தெரியுமா? தெரியும். ஆனா நான் ஒன்றும் போய் கேட்கல. இதெல்லாம் கேட்டு இருந்தவன்டா தம்பி நம்ம வாழ மாட்டோம். அதால நான் அதை மனசுல கொஞ்சம் கவலை வந்ததுதான். ஆனா அதான் பற்றி நான் எடுக்கல. சப்போஸ் இப்போ வந்து அவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களுக்கு என்னத்தை இப்படி அவங்க கதைச்சவங்க அதை பத்தி நாங்க கவலைப்படலை. அவங்களும் ஒரு காலத்துல இதே நிலைமைக்கு போனாங்கண்டா அவங்களுக்கு தெரியும், இந்த கதைச்சவங்களுக்கு தெரியும் நாங்களும் இப்படி ஒரு பாதைக்கு போயிருக்கிறோம்ன்ற இது. நான் மனநோவில் நான் ரோட்டா போய் கேட்கல. நான் எனக்கு தெரியும் இந்த தம்பியாக்கள் கட்டாயம் நிறைய பொண்ணுல நான் பார்க்குறேன், நான் உதவி செய்கிறவங்க தான் நான் உங்கள்கிட்ட நேரடியா வந்தேன்னா எனக்கு அவங்கள்ட்ட எல்லாம் நான் போய் கேட்கணும்ன்ற அவசியமும் இல்லை. இப்போ இந்த நீங்க தந்துட்டு போனதுக்கு பிறகு உண்மையா சொல்ல போனா நாங்க மனசார மனம் விட்டு எங்கட அம்மா நான் நிம்மதியா சாப்பிட்றோம். அதுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும் தம்பி. ஏனென்றா நான் நிறைய பேர்கிட்ட போய் கையேந்திர அளவுக்கு அவங்க மில்லண்டோ நம்ம வச்சு கூட்டிட்டு எங்கன்னாலும் போய் யார்ட்டனாலும் மயக்கணும் சமைச்சிருக்கிறேன் தானே. அப்ப அந்த நிலைமையில இப்ப நான் வீட்டுல இருந்து செய்து ஏதோ எண்ணத்தோடைய அம்மாக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எனக்கு நீங்க அந்த செஞ்சுட்டு போனதுக்கு நான் பெரிய நன்றியா சொல்றேன். கை கூப்பியெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. என்ன சொல்ல அப்போ உங்களுக்கு இந்த பேசினவங்க யாருமே வந்து உங்களுடைய நிலைமையில இருக்கிறவங்க பேசல? இல்லை இல்லை இல்லை, வேறு ஆக்கள் தான் கரைச்சி. என்ன சொன்னா இப்போ அதான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு நிலைமை தெரியும். ஸோ அந்த நிலைமையில இருக்கவங்க பேச மாட்டாங்க. எப்பவுமே அதை விட கொஞ்சம் உயர் தரத்தில் இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு விமர்சனம் கூட, ஒரு ஊரில் போயிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் மத பரப்புரை செய்கிறதாகவும் வந்துட்டு இன்னும் நிறைய விமர்சனங்கள் எங்கள் மேலே வச்சு பேசியிருந்தாங்க.
பேசியிருந்தாங்க. பட் அவங்க அந்த பேசினவங்க வந்து இப்போ நாங்கள் உதவி செய்த குடும்பத்தில் அந்த அளவுக்கு இருக்கிறவங்களும் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கிற யாரும் எடுத்து எங்கள்கிட்ட எந்த ஒரு விமர்சனங்களையும் முன் வைக்கல. ஏன்னா வைக்க மாட்டாங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு தான் அதோட கஷ்டங்கள் வந்து தெரியும். ஸோ நிறைய ரெக்வெஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த அவங்களுக்கான ஒரு வாழ்வாரத்தை பெற்று கொடுக்கலாம் தானே, நீங்கள் கையில் காசு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. முதற்கட்டமே சொல்கிறோம், முதற்கட்டமாக வந்துட்டு கொடுக்குறது அன்றைக்கு அவங்களோட சாப்பாட்டுக்கும் படிக்கிற பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளோட படிப்புக்கும் அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் தேவைப்பட்டுச்சு சொன்னால் அந்த மருத்துவ வசதிக்குமான ஹெல்ப்பாக தான் வந்து முதற்கட்டமாக பண்ணிட்டு போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்துட்டு வீடியோ பார்த்து தான் நாங்கள் அந்த வாழ்வாரங்களை வந்து ஒப்படைக்க வேண்டியிருக்கும். அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி ஒன்று சொல்லி வந்து அந்த 50,000 காசு கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்கள் அந்த ஃபேமிலிக்கு, அது கொடுத்தா போதுமா, அதை வச்சு கொண்டு அவங்க வாழ்க்கை முழுதும் சாப்பிடுவாங்களா, திரும்ப இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கையேந்த மாட்டாங்களா அப்படி கேட்டு நாங்கள் சொல்கிறோம். அந்த 50,000 காசு கொடுக்குற உண்மையிலே அது ஒரு முதற்கட்டம் தானே ஐயா. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கான வாழ்வாரம் கொடுப்போம் நாங்கள். ஸோ அந்த வாழ்வாரத்தை வந்து இப்போ அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி அம்மாவுக்கு வந்த உடனே வந்து நாங்கள் சின்ன ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து அதில் சாப்பாடு இதில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் வந்துட்டு வாழ்வாரம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதுக்கம்மையே மறுபடியும் வந்து இப்போ அவங்களோட வாழ்வாரத்துக்கும் அம்மாவுக்குமான ஹெல்ப்பாக வந்து திரும்ப கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அம்மாவுக்கு வந்து அந்த பம்பஸ் இதுகள் எது பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க. கொண்டு விடுறேன் ஆ அப்படி இப்போ எங்கேயும் போக்குல நான் அப்படி கட்டிட்டு போறேன். இப்பயும் நான் இந்த இல்லுக்கு போக்குலையா அம்மா வச்சு போட்டி போட்டு தான் போயிட்டு வரேன். அப்போ வரும்போது இப்போ பெரிய முரண்பா இருந்துச்சு. இதுக்குள்ள தண்ணி எடுத்து வச்சுட்டு போனேன். அதில் அந்த ஊட்டி எல்லாம் இதாக இருந்துச்சு. அப்புறம் டொபி வாங்கி வந்தேன். நான் உடைச்சி கையில் கொடுத்து சாப்பிட வச்சு தாளை இருத்தாட்டிட்டு சமயத்தை. இப்போ இந்த போன பேட்டியோட 95 வயசு 95 வயசு. உண்மையில் இவ்வளோதான் வயசு போனாலும் வயசு போனவங்களாம் வந்துட்டு சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அதாவது இப்போ என்ன சொன்னேன், நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது வந்துட்டு 95 வயசுலேயும் வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போகிறேன்னும் போது வந்து இப்போ எப்படி சொல்லுவோம், இப்போ நம்ம அக்கவங்க கடைக்கு போகிறோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளை வந்துட்டு பிள்ளைகள் சொல்ல கேட்காது, அதில் ஒன்றும் தெரியாது கூட நம்ம வீட்டுக்கு வச்சு பூட்டி வச்சுட்டு போவோம். ஆனால் 95 வயசாகும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போகணும்னு சொன்னால் அவங்க மறுபடியும் அதே சின்ன பிள்ளை இதுக்கு வந்து வந்ததுனால அண்ட் வந்துட்டு நேற்று 5 மணி போல எழும்பிட்டாங்க. அப்போ நானும் எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் வந்து போனதுக்கு பிறகு புது செருப்பு வாங்கி கொடுத்தேன். அது கொண்டு ரோட்டில் வீசிட்டு வந்துட்டாங்க. தெரியாது போனது உங்களுக்கு இல்ல டக்குன்னு போயிருக்காங்க. நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். நான் செருப்பு அம்மா போட்டதை கவனிக்கல. நான் இங்க வந்து இப்போ நான் செருப்பை பார்த்தேன். காணல எங்கம்மாண்டா, அது ரோட்ல போட்டேன் அங்க உண்டா. அப்ப எனக்கு நினைச்சேன், நேற்று நான் கூட்டிட்டு வந்தேன், நான் ரோட்ல தான் அம்மா போட்டுட்டாங்க. கையில பிடிச்சு கூட்டிட்டு வந்து மற்றது தம்பி இந்த 7ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி அவ கொஞ்சம் இது மாதிரி தான். விடிய விடிய நானும் படுக்கல, அவன் படுக்கல. பெரிய சத்தமாக இது கொண்டு இது செஞ்சு பகலையிலேயே நான் இதை லவ் பண்ணிட்டு நான் உள்ளுக்கு அவையோட தான் இருந்தேன். பொங்கல் பொங்கினீங்களா? அப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட சொந்தக்காரர்களை யாராச்சும்? ஒரு தடவை ஒன்றும் கேட்கல. நான் உண்மையை தனியா சொன்னேன்னா நான் போய் சொல்லி அப்படியெல்லாம் எடுத்தேன்டா தனியா அவங்களுக்கும் விளங்கிட்டு. அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு நாங்க போனதுக்கு பிறகு யாரும் வரல. இல்ல இந்த நான் தான் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் எடுத்து இதில் வச்சு எங்கட 2 மகன் பஞ்சாயங்களும் வந்தாங்க. அப்போ இதில் வச்சு அவங்க கேக் வெட்டி அந்த பிள்ளைகளை எல்லாம் வளைச்சி அவை ஏறுத்தாட்டி அப்படி செஞ்சுதான் எடுத்து. அவங்களோட மக்கள் வேற, அவங்களோட சகோதரர்கள் வேற யாரும் ஒரு பேரும் வரல. ஆனால் எங்களுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்கள் தந்துருந்தாங்களா. அதாவது எப்படி சொன்னால் நாங்களும் பாட்டியை பார்க்குறோம், நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லலை, நாங்கள் பர்த்டே அன்னைக்கும் அங்கே போனவங்க போய் கேக் கட் பண்ண அப்படி சொன்னது அதெல்லாம் உண்மை இல்லையா? இல்லை ஒரு பேருமே வரல எங்களை விட்டு. அதான் அப்போ அவங்களும் வந்துட்டு அப்படி எந்த ஒரு ஃபுட்டேஜ் இதில் எதுவுமே வந்து எங்களுக்கு தரலேருந்து ஒரு ஆதாரங்களும் இல்லை. ஆதாரம் இல்லாமல் நாங்களும் வந்து எதையுமே நம்பி இயலாது. அதுதான் இது. அப்போ இன்றைக்கு வந்து பூட்டி வச்சுட்டு தான் போனீங்க? பூட்டி வச்சு தான் போய் கொஞ்சம் மில்லுக்கு போய் வந்தேன். நான் காலையில நேரத்தோட வெளியே அடுப்பிடிக்கு வறுத்து எடுத்துட்டு மழை வாரத்து கடையில் போகும்ட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆளை வீட்டுக்குள்ளே வச்சு போட்டு போய் தான் அரைச்சிட்டு வந்தேன் நான் மில்லில். அப்போ அந்த மில்லு தம்பி தெரியும், அம்மா வச்சுட்டு வரான்டா. அப்போ அவர் நிறைய தூள்கள் அக்கள் அரைக்க வந்தாலே எனக்கு முதல் அரைச்சி தருவேர் சொல்கிறேன். அம்மா விட்டுட்டு வரமனே கெரியா போகணுமெண்டா எனக்கு அரைச்சி தருவேர். நெல்லுங்கக்கா நான் அரைச்சி தரணுண்டா அரைச்சி தரத்தான் எடுத்துட்டு வந்தேன். ஒழுங்கிக்குள்ளால வரக்கலாம் நீங்கள் கோல் எடுப்பீங்க. இப்போ நான் ரைட் என்ன சொன்னால் நிறைய குடும்பங்களுக்கான வாழ்வாரங்கள் நம்ம செய்து கொடுக்குறதுக்கு முதற்கட்டமாக போய் ஹெல்ப் பண்ணும்போது கேட்போம் என்ன செய்தோம்னு சொல்லி. சில பேருக்கு வந்து சொல்ல தெரியாது, என்ன தொழில் செய்கிறன்றதே தெரியாது. ஆனால் வந்தன்னைக்கு வந்து அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணி சொன்னால் நான் என் கையில் தொழிலுக்கு நான் செய்து கொள்ளுவேன். அப்படி துணி எடுத்து விற்பேன்மா, இப்படி கொச்சிக்காய் தூள் வந்து அரைச்சி விற்பேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ கொடுத்துட்டு போனதுலேயே வந்துட்டு அவங்க வேலையை தொடங்கிட்டாங்க. அண்டே வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லி. ஸோ அதை வச்சு கொண்டு தான் வந்து இப்போ இன்றைக்கி கிடைச்சிருந்த உதவிகளை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு வந்துருக்கோம். இப்போ அதிகம் மழை பெய்யுற டைமில் வந்துட்டு எப்படி பார்த்துக்கொள்வீங்க அம்மா? அப்போ வெளியிலலாம் போகிறோன்னு சொன்னால் அந்த டைமில் வச்சு பூட்டி வச்சு தான் போகிறேன். அந்த டைம்ல நான் போக மாட்டேன் ஒரு இடத்துலையும். அவக்காக நான் நிற்பேன். போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டேன்.
தேவைண்டா இந்த முன் கடைக்கு மட்டும்தான் போயிட்டு ஓடி வருவேன், ஆஹா. மற்றபடி போறல. இப்போ போன வாட்டி வந்தாப்புல உங்களுக்கு ஏதோ மெடிக்கல் பிரச்சனை என்னன்னு சொல்லி ஓமையா சொன்னீங்களா? எனக்கு செக் பண்ணீங்களா? அதுக்கு அப்புறம் எனக்கு வார மாதம் தான் கிளினிக்கு, சுகர் கிளினிக் இருக்குது. இந்த இந்த கண்ணாடி எடுக்க சொல்லி எனக்கு இந்த இதுல கிளினிக்ல தந்தவங்க கண்ணாடியும் எடுக்க சொன்னவங்க தம்பி. எந்த கஷ்ட நிலையால நான் எடுக்கல. அப்ப போனோம் டாக்டர் கேப்ரி, அப்ப சுகர் ஆக்கள் கட்டாயம் கண்ணாடி. இப்ப நீங்க தூரத்துல ஹெல்மெட்டோட வந்தீங்கன்னா நான் மதிக்க மாட்டேன், தெரியாது, தூர பார்வை தெரியாது. ஓ அப்ப அதால செக் பண்ண இடத்த அவங்க சொன்னவங்க அப்படித்தான் நான் கண்ணாடி வாங்கி போட சொல்லி அநேகமான நாட்களுக்கு அப்படி இருக்கிறதான்ட்டு. எனக்கு காட்டுலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதுல முந்தி இருந்து இந்த 2 கருமாயி தான் வந்த பிறகு அப்படியே வீங்கி வாட்டில் இருந்தேன் நான். அப்ப டாக்டர் சொல்லி செக் பண்ணாப்புல சொன்னாங்க, இந்த தலையில ஒரு நரம்பு செயலில் இருந்து போயிட்டு இனி ஒன்றும் செய்யல, இடைக்கிட உங்களுக்கு மறதிக்கணுங்கள் அப்படி இப்ப இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வரும்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலையா, நான் வீட்டு வேலைக்கு தான் போய் உழைச்சி சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். நான் இப்பதான் இந்த வீட்டுல அம்மாவால இருக்கிறேன். மற்றும்படி நான் எப்போயுமே எங்கட வருஷத்த காலத்துல இருந்து நான் மற்றவங்கள கையை எதிர்பார்க்கறல்ல, நான் வேலை செஞ்சுதான் சாப்பிட்றேன். இப்ப நீங்களும் இந்த வரக்குள்ள நான் இந்த எப்படி இப்ப செஞ்ச தொழில் தான் இந்த இப்ப அம்மா வச்சுட்டு துணி எடுத்து விற்கிறேன், அப்படியெல்லாம் செஞ்சுதான் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். நான் யாரையும் எதிர்பார்க்கறதும் இல்லை. இந்த துணியோடு சொல்லும்போது உங்களோட வீடு தேடி வந்து வேண்டுவாங்களா, இல்லை நீங்க வீடு வீடா போய் விற்கிறதா? வீடு இங்கேயும் வருவாங்க, கேட்டாக்களுக்கு கொண்டும் கொடுப்போம். அங்கால காந்தி கிராமம் ஊரணி அப்படி அங்கால எல்லாம் கொண்டு போறோம். குடையில வச்சு எடுத்துட்டு சொன்னா துணியெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் சுணங்க மாட்டேன், டக்குன்னு வந்துடுவேன். நம்ம போவோம், எங்களோட வாரீங்களா? வீட்டை வாரீங்களா? எங்கள்கிட்ட வீட்டை வாரீங்களா? போ. இப்போ அவங்களுக்கு வாய் சொல்லுங்க, அவங்களுக்கு வாய் சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம போவோம் வேணே. அவன் இதை ஒன்று சொல்லுவான், நம்ம பேசுறது விளங்கி கொள்ள முடியாதா? இல்லை அது நான் இப்போ ஒரே கதைச்சு பழகின வடிவா அந்த கைப்பால் செயல் இப்படி ஏன் இப்படி செய்தீங்க அப்படி இப்படின்னு கேட்டா அதெல்லாம் விளங்கு. இவங்களை விட்டுட்டு எங்களோட வாங்க, நம்ம போவோம். வேணே. போறீங்களா? அவங்களோட போகலாம், நம்மட போ. சாப்பிட்டீங்களா? போய் என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? பொங்கல் பொங்கினதா? பொங்கல் பொங்கினதா? என்ன தெரியும், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட பாட்டு கதைப்பா, இதா இருந்தாலும் அவட பாட்டுக்கு அப்படி வந்துட்டு என்ன கதைப்பா? என்ன விளங்க உங்களுக்கு? அவங்க அந்த குழப்பம் வந்தா வட்டிவா கதைப்பா. அந்த டைம்ல கொஞ்சம் இந்த இதுல இருந்து பேசி கொண்டிருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஏசுவா சில நேரம் இருந்து ஏசுவாங்க, அது விளங்கும் நமக்கு. தண்டை பாட்டுக்கு தானே பார்த்தாலும் பாவம் தான், ஒன்றும் விளங்குறல்ல தானே. பட் உண்மையில் நாங்கள் அந்த ஒரு வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த வயசுலேயே வந்துட்டு உண்மையில் ஒரு 95 வயசு பாட்டியை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி வீட்டு போகிறது வந்தையா. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவவா வேண்ட வச்சு கொள்றதுக்கு ஒரு தரம் இல்லை. அந்த நிலைமை இப்போ எனக்கும் தான் நீங்க பாக்குறீங்க, இந்த கொச்சிக்காத்தூள் ஒரு மார்க்கெட்டு போகணும், கடைக்கு போகணும்டா இவ வெளியில வச்சுட்டு போனா இவங்க நடந்து போயிடுவா தானே அம்மா. அப்ப அதாலதான் நான் எல்லா பிள்ளைகிட்டையும் கிளினிக் போகலையும் சொன்னேன்னா, ஒரு நாள் என்றாலும் வச்சுக்கொள்ளுங்க, கிளினிக் போயிட்டு நான் வந்து வேண்டுறேன்னு கேட்டு பார்த்துட்டேன். அப்போ ஒத்தருமையிலாண்டா இப்ப எனக்குமையா நிறைய இப்ப நேற்று பூட்டி போட்டு தான் போனான், ஜிஎஸ்ட போகணும், அலுவல் இருந்தது போனான், இந்த இன்றைக்கு கொச்சிக்காரைக்க போனான், இப்படி அன்றைக்கு துணியெல்லாம் எடுக்க போறேன். அப்ப அந்த டைம்ல ஒருவரும் வண்டி பாக்குறாங்க இல்லையே. எந்த நிலைமையை நீங்க யோசிச்சு பார்த்தா எனக்கும் வீட்டுல அலுவல் தான் இருக்கும். கரெக்டாக. இப்போ என்ன சொன்னால், அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எங்கள்கிட்டையும் பேசினால வந்து கேட்டிருந்தாங்க, அப்போ இந்த அம்மா இப்படி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருக்காம அவங்க மாதிரி நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஆசிரமங்கள் வந்துருக்கு தானே, அங்கே விட்டுருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் டைம்கள் போகும், அப்போ அங்கே விடலாம் தானே சொல்லி கேட்டோம். அதுக்கு என்ன சொல்ல போறீங்களா நீங்க? அப்படியே விடுறேன்னு சொன்னா நான் இவ்வளவு காலமா அதை நினைச்சு கொள்ளல.
என்னமோ தோடைய அம்மா சாப்பிட்டுட்டு நம்மளோட இருக்கட்டும், மற்ற பிள்ளைகள் பார்க்கலாட்டி நாம பார்ப்போம்ன்ற தன்மையில தான் நான் வேலையும் விட்டு போட்டு போய் வேண்டி எடுத்து வச்சுக்கொள்றேன். நான் ஆச்சரியத்துல இப்ப எங்களுக்கு தெரியும் தானே, இப்ப அம்மா இப்படி சாப்பிடுவாங்க அப்படி செய்வாங்கன்றது எனக்கு விளங்கு, மற்ற பிள்ளைகளுக்கு விளங்குதோ அது எனக்கு தெரியாது. அம்மா இப்படித்தான் சாப்பிடுவாங்க, இப்படித்தான் செய்வாங்க, இப்படித்தான் எடுப்பாங்கன்றது எனக்கு விளங்கும். அப்ப அதால நான் அதை கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தேன். அதே மாதிரி இப்ப எந்த அம்மாவை கொண்டு நான் விட்டுட்டேன்டா, இதே வயசு வர நேரம் 2 பிள்ளைகளும் அதை செய்யுங்கள். ஒரு நேரம் என்னட்ட கேள்வி கேட்பாங்க, உங்களோட அம்மா நீங்களும் கொண்டு விட்டுனீங்க அம்மா, அதால நாங்களும் உங்களை கொண்டு விடுறோம்ன்ற நிலைமையும் வரும். இப்ப இப்ப நீங்களும் பாட்டியும் தனியா இருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களை வயசான வந்து பாப்பாங்களா? ஸோ நம்பிக்கை இருக்கா? எனக்கு உண்மையை சொல்ல போனா இந்த மகன் 2 பார்ப்பாங்க. எப்படி எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு வருத்தம் வந்து இருந்த நேரம் இந்த 2வது மகன் தான் என்னை கொண்டு வச்சு பார்த்து எல்லாம் கழுவி, என்ற மருமகளும் தான், அவங்க 2 மருமகளும் என்னை விடலை, என்ற உடுப்பெல்லாம் கழுவி என்னை நல்லா பார்த்தவர். இந்த இளைய மகன் ஒன்றுலையும் குறைவு விடாம என்னைய பார்த்தாரு. அது எனக்கு நம்பிக்கை ஒன்று வந்தது. ஏனென்றா எனக்கு இந்த 2 காலு நடக்க இல்லாம போயிட்டு அந்த டைம்ல. அப்போ இப்ப தம்பிட விட்டையும் பெரிய வீடு இல்லை, டொய்லெட்டு அவங்க மாமி விட்டு தான் போகணும். அப்படி இருந்து மருமகளும் மகனும் என்னைய கட்டி பிடிச்சு கொண்டுதான் அங்க பிடிச்சு கொண்டுதான் அங்கெல்லாம் விட்டு அந்த பார்த்தது எனக்கு விளங்கிட்டு என்ற பிள்ளை பாப்பாருண்டு. அவர் எங்க இருந்தாலும் எனக்கு வருத்தம்ண்டா, அவர் வரையலாட்டி அவரோட மனுஷி அனுப்பி என்னைய பார்த்தவர். இப்போ இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து அவங்கள எதுவும் பேசல? அவங்க சொன்னாங்க அம்மம்மா வச்சுக்கிறபடியே அம்மா அவட நிலைமைய சொல்லியிருக்காங்க, நாங்க உங்கள ஒன்றும் இது பண்ணலாமா. ஓகே, உண்மையில் உதவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினான உதவி வந்து அம்மாவுக்கானதில்லை, பாட்டிக்கானதை தான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அண்ட் வந்து இப்போ தினமும் நம்ம வந்து அவங்களுக்கான ஹெல்ப் கண்டினியூவாக கொடுத்து கொண்டே இருக்கலாம்னு சொன்னால் எல்லாரும் அப்படி அந்தளவுக்கு முன்வரைய மாட்டாங்க. ஆனால் ஒரு தொழில் செய்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து பார்த்துக்கொள்வாங்கன்றதுனால அவங்களுக்கு அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் செய்து கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்காமையே தான் இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தங்களை சொல்லிடலாது ஒரு 3 பேர்கிட்ட வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்காக ஒரு தொகை பணம் சேர்ந்துருக்கு. ஸோ அந்த ஒரு தொகை பணம் இதில் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்க. ஒரு 1,16,000. 1,16,000? 16,000மா? திரும்ப 1,06,000 வந்துருக்குது. ரைட், உண்மையில் அதெல்லாம் யார் யார் பண்ணாங்கன்றதை வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். இவங்க வந்து காசை பார்ப்பாங்களா தெரியுமா அவங்களுக்கு? இல்ல தம்பி, நான் இப்ப இந்த கிறிஸ்துமஸ் வந்தானே, இவங்களும் பாவங்க, அவங்க காசு அலைஞ்சவங்க தானே என்று சொல்லி 2 20 ரூபா தாளாவுக்கு கொடுத்துட்டேன். பொக்கெட்டுக்குள்ளேயே வச்சு கொண்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 13ஆம் தேதி என்ன சொன்ன அந்த இது குழப்பம் அடைஞ்சு அதை வச்சு கணக்க துண்டுகள் கிடந்தது காணையில 20 ரூபாயையும் அப்படியே துண்டு துண்டா பிச்சு அந்த பாட்டுக்கு நிறைய துண்டுகள், அது ஆக சின்ன துண்டு துண்டா பிச்சு. அப்ப 40 ரூபா 20 ரூபா 2 20 ரூபா கொடுத்தேன் வச்சு கொள்ளட்டுமண்டு. அந்த நிலைமை அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம எல்லாம் பிச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த துண்டு மட்டும்தான் என் கையில வந்து கிடைச்சது. அந்த காசை கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னா என்ன செய்யும்? கொடுக்கணும், அதை கொடுத்து பார்ப்போம் தாங்க என்ன செய்யறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு பதிலாக காசு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களை நாங்கள் கூட்டி போக போகிறோம். சரியா? இந்த காசு அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. மகள்கிட்ட கொடுங்க இந்த காசு. மகள்கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் எங்களோட வாங்க. கொடுங்க. காசை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, பாட்டி எங்களோட வர போறீங்களா? அவங்களோட போறீங்களா? சரி, காசு அவங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க நம்மளோட போ. சரிங்களா? பாட்டி வந்து நாங்க கூட்டிட்டு போறோம். சரி, உண்மையில அவங்களோட வந்து குழந்தைத்தனமா அப்படி வந்து இருப்பாங்க. அவங்களோட பேச முடியாது. 95 வயசுன்னு சொல்லி பாருங்க. வந்து நாங்களாம் அந்த வயசுல வந்து இருப்போமான்றது வந்து தெரியாது சொன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் சரி, நம்மளோட உடல்நல இதுகள் வந்து சரி சொன்னா அந்த காலத்துல சுகர் வருது தானே, பெண்ட நிலைமையும் சொல்லலாம்.
எந்த வயசுக்கு ஆக்கள் இப்போ எனக்கு பிறகு சுகர் வந்தாங்க நான் கடும் கண்ட்ரோல்ல இருக்கிறேன். அப்படி இருந்தேன் தம்பி. சில நேரத்துல என்ன அறியாம எனக்கும் அந்த சுகர் கூடணும்னா கை காலெல்லாம் நடுங்கி தலை சுத்தி வந்துடும். வந்த ஒன்றும் செய்யலை, நான் வீடை பூட்டி போட்டு மெல்ல ஓடி வந்து படுத்துருவேன். கொஞ்சம் நேரம் படுத்திருந்தா தான் அது கொஞ்சம் இதாயிருக்கும் எனக்கு. பட் அந்த டென்ஷனான கதைகள் அப்படி இதுகள் எல்லாம் கேட்டா அண்டு முழுக்க அந்த சரீரம் நடுங்கி கொண்டு எனக்கு ஒன்றும் செய்யலாத மாதிரி இருக்கும். தலையெல்லாம் சுத்தி சுத்தி வரும். அப்ப டாக்டர்கிட்ட போகவும் எனக்கு சொன்னார் யோசிக்க கூடாதான், எவ்வளவு சந்தோஷமா இருக்கலுமோ அவ்வளவு இருக்கணும் அம்மா, நீங்க கவலைப்படக்கூடாது, சுகராக்கள் கவலைப்படக்கூடாது. இப்போ என்னன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட வந்துட்டு உங்களோட சகோதரங்கள் யாரும் கேட்கலையா, எங்கள்கிட்ட ஒரு மாசம் நிக்கட்டும் இன்னொரு பிள்ளைகிட்ட இன்னொரு மாசம் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி? இல்ல, அப்படியெல்லாம் நான் கேட்டுத்தான் எல்லாமே இது செஞ்சோம். ஒரு தரம்ப நான் ஏலாண்டுட்டாங்க. ஓகே, அதனால வந்து பாட்டி நீங்க வந்து எங்களோட வாரீங்க, நம்ம போறோம், சரிங்களா? ரைட், ஓகே. உண்மையில இந்த ஒரு ஹெல்ப் வந்து பண்ணது யார் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். கொலனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து 26,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தார். அவரோட பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். ஆனால் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 7893. இது அவரோட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்க வந்து 26,000. அண்ட் அதே மாதிரி ஸ்வீஸில் இருக்கிற குட்டியை ஃபேமிலி வந்துட்டு 30,000 தந்துருந்தாங்க. அதாவது இவங்களுக்கும் கொடுத்து இவங்கள மாதிரி இருக்கிற இன்னொரு ஃபேமிலிக்கும் வந்து கொடுக்க சொல்லி ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 30,000 பாட்டி கையில் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள ஒரு 30,000. அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற பாக்கி ஆனந்தன் ஃபேமிலி வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ கொலனில் இருக்கிற அந்த அண்ணாவோட 26,000, அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற குட்டியா ஃபேமிலியோட 30,000, அண்ட் வந்து கனடாவில் இருக்கிற பாக்கி ஆனந்தன் ஃபேமிலியோட வந்து 50,000. டோட்டலாக வந்துட்டு 1,06,000 ரூபா உங்கள்கிட்ட கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து உங்கள்ட்ட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த துணி இதுகளை வேண்டியது செய்யுங்க. பாதி காசை வந்து டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாட்டிக்கு ஏதாச்சும் என்னாச்சு அவசர தேவைப்பட்டு சொன்னால் மெடிக்கல் செலவாக இருக்கட்டும் சொன்னால் திடீர்னு நீங்கள் போய் யாருக்கிட்டையும் கேட்கலாம். இப்போ கூட வந்து சொல்கிறீங்க கேட்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட கையில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நான் போய் பேங்க்ல பிஓசியில் புத்தகம் முடிச்சுட்டு வந்தேன். அது அதில் ஒரு 5,000 ரூபா போட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்களோட வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு பாதி வந்து கொண்டு வைங்க. நான் திடீர்னு பண்ணி சொல்லி யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு கண்டு. உங்களோட கையில் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கான வந்து நீங்கள் உபயோகிச்சுக்கொள்ளலாம், சரிங்களா? அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்ணவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? மிச்சம் நன்றிம்மா, நீங்கள் எங்களுக்கு தந்த உதவிக்கு. என்னோட தாயை வச்சு எனக்கு கஷ்டப்பட்டு நான் அங்கே இல்லை இடமும் அலைஞ்சி திரிஞ்சேன் நான். ஆனாலும் என்னை நினைச்சு எங்களுக்கு தாய்க்கும் எனக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு நன்றி. ஓகே, உண்மையில் அந்த 3 குடும்பத்திற்கும் வந்து எங்களோட சார்பில் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து அவங்க வந்து இவங்களும் ஒரு தாயாக நினைச்சு தான் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உண்மையில் இவ்வளவு பிள்ளைகள் இருந்தும் அவங்க ஒருவரும் அம்மாவை பார்க்காத போதும் நீங்க எங்கேயோ இருந்து ஒரு தாயா நினைச்சு எங்க அம்மாக்கு அனுப்பியிருக்கீங்க. அதுக்கு மேலான நன்றி சொல்றேன் நான். கண்டிப்பாக சொன்னால் எந்த ஒரு தாய்க்குமே வந்து இந்த ஒரு நிலைமைகள் வந்து வரக்கூடாது. எங்களுக்கே ஒரு மாதிரியாக போயிருந்தது. என்ன சொன்னால் பெற்ற தாயே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போகிறோன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? நம்மளை சின்ன வயசில் வந்து தாய் வந்து வளர்க்கும் போது நிலைமை தெரிஞ்சு தான் இப்போ ஒரு இடத்துல வச்சோ ஒரு தொட்டிலுக்குள்ளே போட்டுட்டோ அப்படி இப்படி போவாங்க. ஆனால் அத்தனை வயசாகியும் வந்து தனிமையில் ஒரு அரைக்கில் வச்சு பூட்டி வச்சுட்டு போகிறோம்னு சொன்னால் நம்ம போகிற இடம்லாம் வந்துட்டு அவங்களோட எண்ணமாகவே வந்திருக்கு. ஸோ அப்படின்னு ஒரு வாழ்க்கை ஒரு இடத்த போய் நிற்கல ஐயா. நேற்றும் ஜிஎஸ் கொஞ்சம் லேட் ஆகிட்டு எனக்கு சரி, ஆனால் பதட்டமா இருந்துச்சு. பாவம் விட்டுட்டு வந்துட்டோமே நம்ம என்று சொல்லி பிறகு நான் உள்ளுக்குள்ளால போய் ஜிஎஸ்ட சொன்னேன். அவருக்கு தெரியும் அம்மாவோட பிரச்சனை முழுதும் தெரியும். அப்போ நான் சொன்னேன் இப்படித்தான் சார் அம்மா மென என்று போட்டாக்கண்டு என்ன கூப்பிட்டு முடிச்சு தந்திருக்கேன். திங்கட்கிழமையும் விட்டுட்டு தான் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போகணும். என்னண்டா இவங்கட முதியோர் காசு அம்மாட கிவ்வார்ல 4,000 ரூபா. அது அம்மாக்கு ஐடென்டி இல்லாதபடிவா தம்பி, அது தரல இன்னும். அதால ஏஜி ஆஃபீஸுக்கு போகணுன்னா அவங்க எந்த லெட்டர் கேட்காங்களோ அதை நான் எடுத்துக்கொண்டு கொடுத்தே வரேன். இன்னும் முடியலை அந்த வேலை. அப்போ அதை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள நேற்று ஒரு லெட்டர் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். அவர் தந்திருக்கார் சைன் வச்சு. அதை இப்போ திங்கட்கிழமை கொண்டு நான் அங்கே கொடுக்கணும். அப்போ அப்படியான டைம்ல எல்லாமே நான் என்னல நீங்க குறை நினைக்க இயலாது. எனக்கும் வேலை இருக்கு தானேமான். அந்த டைம்ல மட்டும் இப்பவுமே நீங்க இப்படி விட்டுட்டு போறீங்க. அந்த டைம்ல மட்டும் உங்களோட பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயில அவங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி. எங்களோட மகனாக்கள் தூரம் இருக்கிறேன். வேற ஒருவரும் இங்க எனக்கு கிட்ட இல்லை. மகள் இருக்க அவங்களோட இதைத்தான் அவங்க பார்ப்பாங்க. அப்ப அதால நாம ஒன்றும் சொல்லிக்கொள்ளையும் மேலாது. எந்த நிலைமை வந்து எந்த அம்மாவை நான் பார்க்குறேன். ஏழுமானவங்க வந்து இப்போ யாரா இருந்தாலும் சௌரமோ யாரோ நான் கேட்ட காலத்துல இருந்தே வேணாண்டாக்குள்ள தம்பி திரும்பி போய் அவைய பாருன்னு சொல்ல இயலாது. அப்போ அதால நான் கூட்டி வச்சுட்டு தான் போறேன். இப்போ இந்த குச்சிக்கார வச்சுட்டு வர்றதுக்கு கூட்டி வச்சுட்டு தான் போனேன்.
காலையில் எழும்பி சுடு தண்ணி வச்சு எல்லாம் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு வச்சுட்டு தான் நான் மில்லுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க வரக்குள்ள அதுல இடிக்கி மில் அதுக்கு போயிட்டு தான் வரேன். நானும் அந்த விருப்பப்பட்டு வேணுமென்று கூட்டி வச்சுட்டு நான் போகல. எனக்கும் வேலை இருக்க அலுவலக மற்றும்படி மற்ற முழு நேரம் அவையோட தான் சர்ச்சுக்கு போறோம்னாலும் அம்மா கூட்டிட்டு தான் போவேன். அவையாலேயே இல்லை வரையில அப்படி ஒளிம்பி நடக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அவைக்கு கொஞ்சம் சுகம் இல்லாமல் போயிடும். நேற்றெல்லாம் முந்த நாளெல்லாம் எலும்பல்லால் அப்படி எதுலேயே படுத்த படுக்கையில் அம்மா இருந்தவங்க. அப்படியான டைமில் நானும் சர்ச்சுக்கு போகல. ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட நிலைமையை பார்த்து நான் நின்றுட்டேன். ரைட், ஓகே. உண்மையில் அவங்க சொல்கிறது ஒன்று தான். அதாவது அவங்க விரும்பி வேணும்னே வந்து அந்த வயசில் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போகிறது கிடையாது. அவங்களோட நிலைமையில தான் வந்து பூட்டி வச்சுட்டு போகிறாங்க. ஓகே, என்ன சொல்கிறது, இப்போ எப்படி இருந்தாலும் வந்துட்டு இந்த வயசுல வந்து மற்ற பிள்ளைகள் வந்து பார்க்காட்டியும் இவங்களாச்சும் வந்து இவங்களை பார்க்குறாங்க தானே ஆசிரமம். அதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எவ்வளவு பிள்ளைகள் இருந்து பார்க்காத போகுது அண்டி நீங்க இருந்தாலும் ஒரு ஆள் இருந்து அவைய பார்க்கறது அதுக்கே பெரிய காரியம் சொல்லணும் வந்துவாங்க. கண்டிப்பாக அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கும் நன்றி கொள்ளைகள் சொல்லிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் நிறைய அட்வைஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க வீடியோவில் கமெண்ட்ல. ஸோ அவங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறோம். அண்ட் வந்து இவங்களுக்கான உதவிகளை மறுபடியும் செய்து கொடுத்திருந்த குடும்பங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி நாங்கள் ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசியிருந்தால் அதுக்கு வந்து மன்னிப்பு கற்றுக்கொள்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நானும் வேணுமென்று ஒருவரையும் குற்றப்படுத்தணும் அப்படி என்று இல்லை. என்ற நிலைமையால் என்ற தாயை வச்சு பார்க்கணுமன்றதுக்கு தான் நான் செஞ்சேன். நானும் ஒருவரை குறைன்னு சொல்லணும் அப்படி என்று நான் ஒரு நாளும் அப்படி நினைக்கையும் இல்லை. நீங்களும் என்னையா மன்னிச்சு கொள்ளுங்கள்.